செங்குன்றத்தில் சமய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி. செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா மற்றும் மதரசா இஸ்லாமியா இணைந்து சமய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி ஆயிஷா மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் மஸ்ஜிதே ஆயிஷாவின் தலைமை இமாம் மௌலாவி முனைவர் ஏ காஜா மொய்தீன் ஜமாலி தலைமையில் நடைபெற்றது. ஹிப்லு மதரசா மாணவர் எஸ். முகமது யாசின் திருக்குரான் விரிவுரையாற்ற, மஸ்ஜிதே ஆயிஷா தலைவர் டி. காஜா மொய்தீன், செயலாளர் எம். அப்துல் லத்தீப், துணைத் தலைவர் ஹாபில் டி. அக்பர் பாஷா, துணை செயலாளர் எம். நாகூர் அனிபா, மஸ்ஜிதே ஆயிஷா நிர்வாக குழு உறுப்பினர்கள் இ. சேட்டு, என். அப்துல் வாஹித், ஏ. ஷா நவாஸ், எம். சாகுல் அமீது, ஏ. கலீல் ரஜ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து மீட்பு குழு தலைவர் ஜே. எம். ஹாரூன், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். பின்னர் பாதிரியார்கள் ராஜாங்கம், டேவிட் ராஜ், சக்தி மாரியம்மன் ஆலய ஸ்தாபகர் ஏ. சேகர்சாமி ஆகியோர் மத நல்லிணக்க உரையாற்றினர். இதில் செங்குன்றம் பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார், துணைத் தலைவர் விப்ர நாராயணன், முன்னாள் துணைத் தலைவர் இரா ஏ. பாபு, ஆர்டி குமார், காங்கிரஸ் நிர்வாகிகள் தாஸ், சிதம்பரம், அருணாச்சலம், சாந்தகுமார், பாபு, கோபி, ராஜீவ்காந்தி, வைத்தீஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி, மாவட்ட தலைவர் அப்துல் காதர், திமுக நிர்வாகிகள் சுரேந்தர், அன்பு, மு. ரமேஷ், இளங்கோவன், டாக்டர் கோபால், சுதாகர், சுரேஷ், அப்துல் சமது, எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் சாதிக், நண்பன் அபுபக்கர் உள்ளிட்ட செங்குன்றம் தெற்கு வியாபாரி நல சங்க தலைவர் லட்சுமி நாராயணன், பொருளாளர் யுவராஜ் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் மஸ்ஜிதே ஆயிஷா துணை இமாம் மௌலாவி அபுல் ஹசன் பிலாலி அனைவருக்கும் நன்றி கூறினார்.